இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தை பற்றி பார்த்தோம்னா அது வெறும் படம் மட்டும் சொல்ல முடியாது. இன்ஸ்பயர்டு பை லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஒரு முஸ்லிம் தன்னோட கணவர்கிட்ட இருந்து தன்னோட உரிமையை வாங்குவதற்காக 1978 சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. 1985 அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று வருது. அந்த தீர்ப்பு இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்குமே ஒரு முன்னுதாரணம். அப்படி அது என்ன கேஸு, அது இந்த மாதிரியான உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம் தான். இந்த படத்தை பற்றி இன்னைக்கு நம்ம திரைக்கழக நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு திரைக்கழகம். நான் உங்கள் மூவி ஸ்பீக் ஹரி. இந்த படத்தோட கதை சுருக்கம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் பெண் ஒரு அட்வொகேட்டை பார்த்து விரும்பி அவங்க 2 பேரும் மனசார கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 3 பசங்க பிறக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க கணவர் வந்து, நான் பாகிஸ்தானுக்கு போகிறேன், அங்கே வந்து ஒரு ஓல்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்காக நான் போய் டீல் பண்ணணும், போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியாது, 3 வாரம் ஆகலாம், எத்தனை நாள் கூட ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கணவர் வந்து பாகிஸ்தான் போகிறாரு. இவங்க வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் திரும்பி வர்றதுக்கு 3 மாதம் ஆகுது. 3 மாதம் திரும்பி வரும்போது சும்மா வராமல் பொண்ணை வந்து அந்த ஊர்லேயே பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கணவனுக்காக இவ்வளோ ஏங்கிட்டு இருந்தோம், ஆனால் அவர் நம்மளை விட்டுட்டு இன்னொன்று ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப அதிர்ச்சியில் உட்காந்துருக்காங்க. அவங்கள வந்து ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பிடிக்கல. அப்புறம் போக போக அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு சின்ன பொண்ணாக இருக்குது அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு அனுசரித்து போகிறது. அந்த மாதிரி இவங்க 3 பேரும் ஒன்றா வாழ்த்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து மூத்த மனைவிக்கும் கணவருக்கும் ஒரு சண்டை வந்துடுது. இனிமேல் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவர் வந்து ஒரு சின்ன கடுப்பில் வந்து, நான் வந்து தலாக் கொடுத்துறேன், விவாகரத்து பண்ணுற மாதிரி ஆயிடுது. சரி, நீ விவாகரத்தை பண்ணிட்டு போ, ஆனால் எனக்கு சேர வேண்டிய அந்த ஜீவன அம்சம், அதாவது மெயின்டெனன்ஸ் பணத்தை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு முடிவில் இருக்காங்க. அவர் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டு ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கட்டத்தில் இது சரிப்பட்டு வராதுன்ட்டு ஒரு கோர்ட்டு படி ஏறுறாங்க. கோர்ட்டு படி ஏறிட்டு அங்கே வந்து அவங்களுக்கான ஒரு வக்கீல் வராங்க. அதுக்கப்புறம் இந்த சட்ட போராட்டத்தில் இந்த 7 வருஷம் அவங்களுக்கான ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டிய அந்த தொகையை அவங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையா, எந்த ஒரு எக்ஸ்டென்ட்க்கு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அதுதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவமான கேஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் இந்த படம். அப்போ அந்த உண்மையான கேஸில் என்னென்ன ஆயிருக்கு, இந்த கேஸை பற்றி நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஃபேமஸான, அதாவது ஒரு லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத சில பேருக்கு வந்து இந்த நான் ஒரு குட்டியாக சொல்லிட்டு அடுத்து நம்ம படத்துக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஷாபானு பேகம் அப்படின்றவங்க வந்து ஒரு முஸ்லீம் பெண். இவங்க வந்து ஒரு முகமது அகமது கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை கணவர் வந்து ஒரு கட்டத்தில் விவாகரத்து பண்ணிடுறாரு. சரி, நீ விவாகரத்து பண்ணிக்கோ. அதாவது அவங்க விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்வாதார ஆதாரமே இருக்காது. அதனால அவங்க வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPC 125 கீழ் தன்னோட கணவர்கிட்டமிருந்து மாதாந்திர பராமரிப்பு, அதாவது மெயின்டெனன்ஸ் கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. இது வந்து 1978. இப்போ CRPC ஆர்டிகல் 25 அப்படின்னா இது வந்து மதசார்பற்ற சட்டம். ஒய்ஃபு, குழந்தைங்க, அப்பா அம்மா அவங்களே பராமரிச்சுக்க முடியாத நிலை இருந்தால் ஹஸ்பண்ட இருந்தோ இல்லை மகனிடம் இருந்தோ ஒரு பராமரிப்பு தொகையை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது இது வந்து அனைத்து மதத்தினரும் இந்த சட்டம் வந்து பொருந்தும். அதனால இவங்க வந்து இந்த ஒரு செக்ஷனை பயன்படுத்தி அவங்களுக்கான ஒரு உரிமையை வேணும் அப்படின்ட்டு கோர்ட்டில் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அவங்களோட கணவரோட வாதம் என்னன்னா, முஸ்லீம் சட்டப்படி இத்த காலம் வரையும் தான் நான் பராமரிப்பு தொகை கொடுத்தா போதும், அதுக்கு மேலே நான் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் வந்து எனக்கு வந்து முஸ்லீம் சட்டம் தான் பொருந்தும் அப்படின்னு அவர் ஒரு தன்னோட வாதத்தை பரிந்துரைக்கிறார். ஆனால் தீர்ப்புல வந்து மெஜஸ்டிக் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து அனைத்து மதத்தினருக்கும் இது வந்து பொருந்தும், அதனால நீங்க வந்து அந்த உங்க மனைவிக்கு மாதம் 25 ரூபாய் பராமரிப்பு தொகையை கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இல்ல இது எப்படி பத்தும் அப்படின்ட்டு மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு போய் அங்க வந்து இவங்களுக்கு ஆதரவு தீர்ப்புல வந்து 179.20 வந்து நீங்க மாதம் இவங்களுக்கு கொடுத்தா ஆகணும் அப்படின்ட்டு அந்த நீதிமன்றத்துல அந்த மனைவிக்கு ஆதரவா தீர்ப்பு வந்துடுது. இல்ல இவளுக்கு நான் தோத்து போயிடுவேனா அப்படின்னு அவரோட ஈகோ இது பண்ண அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போறாரு. அங்க வந்து இவருடைய வாதங்கள் எல்லாமே எடுத்து அதே வாதங்கள் எல்லாமே எடுத்து வைக்க இங்க சுப்ரீம் கோர்ட்றாங்க. இதுல வந்து அந்த லாயர் வாதாடாம அவங்களே தன்னோட எமோஷனல் எல்லாமே சொல்றாங்க. இறுதியில தீர்ப்பு எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு முஸ்லிம் தனிப்பட்ட சட்டத்தை ஒரு பொது சட்டம் மீறவே முடியாது, சமூக நீதி தான் முதன்மை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடை வலியுறுத்தி உங்க மனைவிக்கு ஷா பானுவுக்கு
வாழ்நாள் முழுவதும் பராமரிப்பு தொகை கொடுக்கணும், அல்லது அவங்க வந்து மறுமணம் செய்யறது வரையும் நீங்கள் வந்து அவங்களுக்கான பராமரிப்பு தொகை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கோர்ட்லேயே உத்தரவு வந்ததுக்கப்புறம் இனிமேல் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த சட்டத்தின் மூலயமா நிறைய பெண்கள் வந்து தங்களுக்கான ஒரு ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸ் பணம் வாங்குறதுக்கான ஒரு பக்கபலமாக இந்த ஒரு தீர்ப்பு அமைஞ்சது. இந்த மாதிரி ஒரு சைடு நல்லதாகவே இருந்தாலும் இன்னும் ஒரு சைடு சர்ச்சையாகவும் சில அமைப்பினர், முஸ்லீம் கட்சிகள், இன்னும் சில கட்சிகள் வந்து இதை எப்படி கொடுக்க போச்சு, ஒரு தனிப்பட்ட மத சுதந்திரத்தில் வந்து இந்த நீதிமன்றம் தலையிடுது அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் போராட்டங்களும் பண்ணி இந்த தீர்ப்பு வந்து அந்த டைமில் வந்து ஒரு பெருசாக பேசப்பட்டது. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை அடிப்படையாக வச்சு தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. படத்தை நான் ஃபுல்லாக தீர்ப்பாகவே சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம படத்தை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். இந்த படம் வந்து பெண்களின் சட்ட உரிமை, ஒரு தனிநபர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து பாதுகாப்பு இருக்குது, மதமா சட்டமா அப்படின்ற நிறைய டிஸ்கஷன் வந்து முன்னே எடுத்து வைக்குது. இந்த படத்தில் நடித்தவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங் வேற லெவலாக இருந்தது. அதுவும் அந்த ஹீரோயினோட ஆக்டிங்கும் அந்த மனைவி படுற ஃபீலிங்ஸை வந்து அவங்களோட கண்களாலே நம்மளோட வந்து வழியை கடத்திருக்காங்கன்னே சொல்ல முடியும். அந்தளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அமைதியாக பேசுகிற சில டைலாக் ரொம்ப ஒரு ஷார்ப்பான டைலாக். அவங்க வந்து அந்த சட்டம், அதாவது 1978 ஆரம்பிக்கிற அவங்க சட்ட போராட்டம் 1985 தான் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அந்த ஒரு கிராமத்தில் இவங்க வந்து நடக்கிற அந்த ஒரு மத கலவரத்தில் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அந்த உயர்நீதிமன்றத்தில் அவங்களுக்கு அந்த சாதகமான தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் அவங்க ஏதோ தப்பு பண்ணது மாதிரி அவங்கள பேரை போட்டு செவுத்துல எல்லாம் கிறுக்கி வச்சுட்டு போறது, அப்புறம் ஊர் மக்கள் எல்லாமே அவள் காதுபடாமே பேசுகிறப்போ அவள் வந்து கொதிச்சு பேசுகிறப்போ அவங்கள அவதூறாக பேசினவங்க யாருமே பேச முடியாத அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து அந்த கணவர், அதாவது இப்போ அவரோட இவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அப்போ அவர் வந்து ரொம்ப ஒரு அடிச்சு கொடுமைப்படுத்துவார் போல அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து யோசிக்க தோணும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபைட் சீனும் இல்லை அடிக்கிற எந்த அளவுக்குமே இருக்காது. ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வில்லனிசமாகவும் இருக்காது, ரொம்ப ஹீரோயிசமாகவும் இருக்கு. அதே மாதிரி அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு வர அந்த ஒரு பொண்ணு, அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு உரையாடல்ன்றது வந்து ரொம்ப ஒரு அழகாகவே இருந்தது. இப்போ இவங்க சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க எதுவும் நமக்கு எதாவது தப்பாக தெரியற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களோட வழியை நின்று அவங்களோட ஃபீலிங்ஸ் சொல்கிறோம். அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அடுத்து நம்ம இந்த கோர்ட் சீனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, கோர்ட்டில் வந்து நம்ம பார்க்குற படங்கள் எல்லாமே கோர்ட்டில் வந்து எல்லாரும் லவுடாக பேசுவாங்க, எல்லாரும் சத்தமான ஆர்குமெண்ட் இருக்கும், ஏதாச்சும் ஒரு மாதிரி நமக்கு உணர்ச்சி பூர்வமாக இது பண்ணுறப்போ இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லோரும் வராங்க, அவங்களோட வாதங்களை முன் வைக்கிறாங்க, நீதிபதி கேட்குறாரு, ஓகே அப்படின்ற ஃப்ளாட்டான ஒரு எமோஷனல் ஃபீட்லேயே தான் இந்த படம் ஃபுல்லாக நகருது. இது பண்ணது மூலயமா இந்த உண்மை கதையை வந்து எந்த அளவுக்குமே அவங்க வந்து சிதைக்காமல் கொண்டு போயிருக்காங்க. ஓவரால் இந்த படம் வந்து ஒரு கோர்ட் எமோஷனல் ட்ராமா தான். இது வந்து ரொம்ப ஒரு த்ரில்லராக இல்லை, ஒரு நம்ம கோர்ட் படம்னா ஏதோ த்ரில்லர் மாதிரி இல்லை ஏதோ கூட நடக்கும் அந்த இது நடக்கும் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஷட்டலாக ரொம்ப ஒரு மைல்டாக தான் ஸ்க்ரீன் டைமே இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே ஹையோ இல்லை நமக்கு குஸ்மன்ஸ் ஆகிற மாதிரியோ அந்த மாதிரி மோஸ்ட்லி அந்த மாதிரி சீன்ஸ் அவ்வளோ இருக்காது. இது வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அரசியல் சட்டம் பாதுகாக்குது அப்படின்றது ஒரு அடிப்படையாக நிறைய சட்ட பிரிவுகளை பற்றி இந்த படம் வந்து நிறைய சொல்லிக் கொடுக்குது. நீங்களும் இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல படத்துடன் சந்திக்கிறேன். நான் உங்கள் மூவி ஸ்பீக் ஹரி. நன்றி, வணக்கம்.